Like this topic, I really support Bala. ஏன்னா பாலா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கிராக்கு. யார்கிட்டயும் சொல்லாம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் யார்கிட்டயுமே சொல்லாம பண்றதான்னு போய் எல்லாரும் கோயிலுக்குள்ள உட்காருங்க, குருக்கள் ஆயிடுங்க. 4 பேருக்கு தெரியாம லெஃப்ட் ஹேண்ட்ல குடுக்கறது ரைட் தெரியும். ஏங்க நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. 10 people will actually do it for 10 more people. யாரும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க. இத்தனை நாள் நீங்க சொல்லாம இருந்தீங்க, இப்ப மட்டும் கரெக்டா அந்த பையனோட படம் ரிலீஸும் போது ஏன் சொல்றீங்க? Just go Google உமாபதி about சுசித்ரா. ஸ்டார்டிங்கே சொல்லுவாரு, அவ ஒரு கிழவி, அவ ஒரு குடிகாரி, அவ ட்ரக்ஸ் அடிச்சு டக்கு டக்குன்னு கண்ணாயிடுச்சு, டக்கு டுக்கு என்னெல்லாமோ பண்ணுவா. ஐ திங்க் he wants to become an actor. அந்த ஆளுக்கு இருக்கிற அஜெண்டாஸ், மை காட். நேத்து கூட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் வந்து ஃப்ராட்தனம் பண்ணிருந்தாருன்னா சத்தியமா அவருடைய லாயர்ஸ் தான் would have put out அறிக்கை. இவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இவர் லாயர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. இவர் ஃப்ராட் பண்ணிருக்காரு, இவருக்கு அவ்வளவு பேக்கப் இருக்குன்னா இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு லாயர் டைம் தான் வந்து. ஆதியோகி முன்னாடி ரீல்ஸ், அந்த யானை விட ஒரு ரீல்ஸ் பாக்கலையே, அங்க என்ன மொபைல் பேண்டா? இதை இட உமாபதி, இதை உருட்டேன்டா. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கர் சுசித்ரா மேம். மேம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ லதா. ஓகே, இன்னைக்கு நம்ம சர்ச்சையா பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கேபிவி பாலா அவர்களுடைய இந்த ஒரு பிரச்சனை. இன்னைக்கு வேற உங்க போஸ்ட்ல ஐ ஸ்டாண்ட் வித் கேபிவி பாலா அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதை பத்தி இன்னைக்கு ஆக்சுவலா நான் சப்போர்ட்ல தான் போட்டேன். நான் இதுக்கு சோ வியர்டு கர்மா எப்படி வருது இந்த இன்டர்வியூல பூரா நிறைய கடவுள் பேர் வரப்போகுது, கர்மான்ற வார்த்தை வரும். அந்த ஜோன்ல இருக்கோம் நம்ம, ஏன்னா அந்த ஜோன்ல இருக்கிற டாபிக் தான். சோ வைஷு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் போட்டேன்னு, அது ஐயோ ஆத்தா இனிமே யாருக்கும் எதுவுமே லைக் கொஞ்சம் கூட சப்போர்ட் மாதிரி கூட போடக்கூடாது. எனக்கு வந்த சோதனை. லைக் திஸ் டாபிக், ஐ ரியலி சப்போர்ட் பாலா. ஏன்னா பாலா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கிராக்கு. சில பேர்லாம் பிறவில இருந்து அந்த மாதிரி வயர்டா இருப்பாங்க. லைக் ஐ வாண்ட் டு மேக் அ டிஃபரன்ஸ், ஐ வாண்ட் டு மேக், இது வந்து ஐ வாண்ட் டு மேக் அ டிஃபரன்ஸ்ல இருந்து வருதுதான். எனக்கு நன்கொடை கொடுக்கணும், சேரிட்டி பண்ணணும் அப்படின்றது இல்ல. ஐ வாண்ட் டு மேக் அ டிஃபரன்ஸ் இன் அ நீடி பர்சன்ஸ் லைஃப் அப்படின்றது. அவர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே எவ்வளவு ஆர்கானிக்கா அவர் ஒண்ணு பண்ணி, அது ஏன் அவர் வீடியோ போடுறாரு, ஏன் அதை பத்தி பேசுறாருன்னா இன்னொரு 10 பேர் பண்ணணும் இல்ல, இன்னொரு 10 பேருக்கு. அவர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் மட்டும் இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் யார்கிட்டயுமே சொல்லாம பண்றதான்னு போய் எல்லாரும் கோயிலுக்குள்ள உட்காருங்க, குருக்கள் ஆயிடுங்க. 4 பேருக்கு தெரியாம லெஃப்ட் ஹேண்ட்ல குடுக்கறது ரைட் தெரியும். ஏங்க நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. 10 people will actually do it for 10 more people. அது பே இட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். அண்ட் பாலாவோட வீடியோஸ் எல்லாம் ஆர்கானிக்கா தான் இருக்கும். பயங்கர ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்காது. 10 நிமிஷத்துல ஷூட் பண்ணி கிளம்பிடுவாரு. அவர் பயங்கர பாப்புலர். 2 மணி நேரம்லாம் நின்னு அவரால் ஷூட்டே பண்ண முடியாது, மக்கள் சூழ்ந்துருவாங்க. 10 minutesல முடிச்சுட்டு கிளம்புற வீடியோஸ் அதெல்லாம். அண்ட் ஐ டெல் யூ, சேரிட்டி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெவல் நீங்க மேக் அ டிஃபரன்ஸ் சேரிட்டி பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அதுக்கு அப்பப்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பாரதியார் வாழ்க்கையில நடக்காததா? நமக்கு தெரியுமே, கண்மணி அப்பப்ப வீட்டுல சோறு இல்ல பருப்பு இல்ல. அதையும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு எந்த ஒரு குறைச்சலும் வராம அவர் வெளியிலயும் இதை பாத்துக்கிறாருன்னா he is doing a very good job. He is really balancing it. இத பார்த்து 10 பேர் கத்துக்கலாம். நானே இத பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர். பிகாஸ் ஐ டெல் யூ ஒன் மோர் திங் அபவுட் சேரிட்டி. நான் ரேடியோ மிர்ச்சியில இருந்தப்போ ஏன் துட்டு செலவு பண்ணாம, ஏன்னா அவ்வளவு துட்டும் இருக்காது, இருந்தாலுமே நான் எனக்கு சேரிட்டி பக்கம் புத்தி போகாது. எனக்கு ஸ்கூல் ஏதாவது கட்டலாமா பசங்களுக்கு, அப்படிதான் நான் யோசிச்சு ஸ்ட்ரெயிட் அவே ஐ கோ டு த பிகர் திங். நான் பாலாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐம் லைக் ஓகே, சோ தெர் இஸ் அ வே டு ஃபைண்ட் ஜெனுவன் பீப்புள் ஹூ நீட் திஸ். மிர்ச்சியில எங்களை நிறைய ஏமாத்தி இருக்காங்க. எங்கள்கிட்ட இருந்து பைக் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் OLXல எல்லாம் வந்திருக்கு. அப்ப எத்தனை ஃப்ராட் கேஸ் வரும் நீடி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வராதா இன்பாக்ஸ்ல ஹார்ட்ல ஹோல் இருக்கு, வேற எங்கயோ ஓட்டை இருக்கு, இஷ்டத்துக்கு வருமே இன்பாக்ஸ்ல. எத்தனை பேருக்கு சும்மாவே வரும். நம்ம நன்கொடை செய்யறவங்களோ செய்யாதவங்களோ தெரியாமலே இந்த மாதிரி எல்லாம் வரும். அண்ட் இந்த வீடியோ நடுவுலயே ஆட் வரும் பாருங்க, பித்ரு பக்ஷில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அப்ப கோதானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. அதெல்லாம் தான் ஃப்ராடு. அதெல்லாம் தான் எடுத்து சொல்லணும்.
உமாபதிக்கு அவ்வளவு கன்சர்ன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபிளாஷ் பண்ணுங்க. அதெல்லாம் தான் இந்த பேட் சர்ச் பேக்கிங், இந்த பேட் என்ஜிஓ பேக்கிங்ல எல்லாம் வருதுங்க. இவருக்கு பாலாக்கு நான் இப்ப கூட சொல்றேன், மேபி தெர் இஸ் a church in America that's paying for it. அவர் அங்க ஏதாவது ப்ரோக்ராம்க்கு போயிருக்கலாம், ஒரு 10 பிசினஸ் மேனோட டை அப் பண்ணிருக்கலாம். தனியா என்னங்க கொசு மாதிரி இருக்காரு, எங்க இருந்து அவருக்கு he can't do it himself. ஒரு Yes, he யூஎஸ் ட்ரிப்புக்கு also அப்புறம் தான் இந்த சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி very good, that can happen. இன்னொரு 4 ஸ்பான்சர் கிடைச்சிருக்கலாம், அதுல என்ன தப்பு இருக்குன்றேன்னா. ஒரு பிராத்தல்ல இருந்து காசு வந்தா கூட அது எதுக்கு பயன்படுறதுன்னு பாருங்க, ஃபைனல் ஆக்ஷனை பாருங்க. ஒரு நீடி பர்சனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, ஒரு நீடி பர்சனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது, அந்த பைக்னால அந்த ஃபுல் குடும்பமும் சூசைட்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் பாவம் அவங்க நடுத்தருல வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. பாலா வந்து இந்த பைக் வாங்காம இருந்திருந்தா நாங்க எல்லாருமே விஷம் குடிச்சு செத்துருப்போம். லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் யூ சீயிங். அவங்க எல்லாம் வந்து உமாபதி மாதிரி சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் அவங்க சிச்சுவேஷன் சொல்ல போறது இல்ல. தே ஃபீலிங் வெரி சேட் தட் அவங்களுக்கு நடந்த இந்த ஒரு நன்மையை எல்லாரும் போட்டு இப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு. அதுக்கு மேல அவங்களால சொல்ல முடியல. இதனால அவருக்கு என்ன யூஸ்? இதனால அவருக்கு என்ன யூஸ் இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுனால? உமாபதிக்கா? எஸ். ஐ கேன் ஒன்லி சே ஹி கெட்ஸ் பெய்டு. அவங்க எல்லாருமே அஜெண்டா பேஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க. யார் காசு கொடுத்தாலுமே அவங்களுக்காண்டி பேசுற மாதிரி. லைக் இப்போ என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூல சும்மா கண்டி கூட ஏதாவது ஒரு தனுஷோட ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதையே கேப்ஷனா போட்டு ஒரு 4 விமர்சனம் வரும். தனுஷ்ல இருந்து காசு போகுங்க இவங்களுக்கு, ஓவர் நைட் 20,000 போகும். தேர் ஆல் வெரி வெல் பேட். சோ ஐ டோன்ட் நோ ஹூ பேட் உமாபதி டு கம் அண்ட் இப்போ ஏதோ லைக் யாரும் அவர்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க. இத்தனை நீங்க சொல்லாம இருந்தீங்க, இப்ப மட்டும் கரெக்டா அந்த பையனோட படம் ரிலீஸும் போது ஏன் சொல்றீங்க? அதனால அந்த இன்டர்வியூவர் ஏத்தி விடுறதுனால அவர் ஏறி ஏறி எங்கெல்லாமோ அமெரிக்கா வரைக்கும் போய் இந்த பையன் அவனே சிரிக்கிறான் வீடியோல, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆக்கி விட்டாரு. கிட்ட மனுஷன் இந்த உமாபதி. ஹேவ் யூ சீன் ஹவ் ஹி டாக்ஸ் அபவுட் மீ? அதெல்லாம் உருண்டு உருண்டு சிரிப்பு. யாரையா இந்த மக்கி போட ஃபீடோ டீடோ ஒரு கேப்ப வச்சுக்கிட்டு இவன் வீட்டுல கண்ணாடியே இல்லையான்னு யோசிப்போம். ஏன் மூஞ்சி ngோன்னு இருக்கான், நான் கிளவியா, என் கண்ணை ஒட்டி he'll just do body shaming. I also have mirror in my house. I know I look okay. நான் ஐஸ்வர்யா ராய் இல்லாம இருக்கலாம், பட் அதுக்கிட்டு நான் தெரியல. I can't think of any ugly woman. I think all women are beautiful. So நிஜமாவே I couldn't think of for a comparison lower endல. பட் நான் ஒரு ஃபீமேல் வடிவேல் கூட கிடையாது. லுக்ஸ் பத்தி தான் பேசி ஸ்டார்ட் பண்ணுவாரு. யூ ஜஸ்ட் கோ கூகுள் உமாபதி அபவுட் சுசித்ரான்னு ஸ்டார்டிங்கே சொல்லுவாரு. அவ ஒரு கிழவி, அவ ஒரு குடிகாரி, அவ ட்ரக்ஸ் அடிச்சு டொக்குன்னு கண்ணாயிடுச்சு, டக்கு டுக்கு என்னெல்லாமோ பண்ணுவா. ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் an actor. அந்த ஆளுக்கு இருக்கிற அஜெண்டாஸ், மை காட். ஃபெயில்டு சினிமாட்டோகிராஃபர் இப்போ உட்காந்து எல்லார் மேலேயும் வன்மக்கின்னு. எனக்கு எவ்ரிபடி நோஸ் ஐ ஹேவ் only one enemy, தனுஷ், and everybody who helped him. அது தவிர யார பத்தியுமே ஜெயம் ரவி எல்லாம் கேட்காமல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன். டில் டுடே ஐ திங்க் சோ ஃபார் சோ குட். அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. போயும் ஒரு படத்தோடைய ரன்னை கெடுக்கிறதுக்கு. படமே இப்ப எங்க ஓடுது? ஓடிடில தான் ஓடுது, தியேட்டர்ல எங்க ஓடுது? எந்த மாய உலகத்துல இருக்காங்க இவங்க? பாலா படம் பாலா ஒரு படத்துல நடிச்சது ரிலீஸ் ஆயிருக்குன்றதே இந்த கான்ட்ரவர்சினாலதான் எனக்கே தெரிய வந்துச்சு. அவ்வளவு பப்ளிசிட்டி கூட இல்ல அந்த படத்துக்கு. அவனுக்கு ஒரு ஆசை நடிக்கணும்னு ஏன் இருக்கக்கூடாதாயா? அவரு டிவில இருந்து வந்த ஆளு. அவ்வளவுதான் 24 hours சேரிட்டி. அவரு அவ்வளவுதான் எழுதி யூ ரிட்டன் ஹிம் ஆஃப் இட். ஹி ஹஸ் நோ கரியர் இன் மீடியா. வாட் டிவிக்கு எடுத்தது அந்த பையன் என்ன பண்ணுவான்? சினிமா தான் பண்ண முடியும். கரெக்ட். ஹீஸ் டேக்கன் ஹிஸ் டைம் அண்ட் டன் இட். 7-8 வருஷமா சேரிட்டி பண்றாரு. அது ஒரு ஃப்ராட் சேரிட்டினா 2வது வருஷமே படம் வந்திருக்கும். இந்த இஷ்யூல வில்லனே உமாபதி தான். ஏன்னா அந்த இலுமினாட்டின்னு உருட்ட போறானா அடுத்தது? மை காட், உமாபதி கேன் உருட்டு தட் ஆல்சோ. இலுமினாட்டி காசு கொடுக்குது. ஏன் இலுமினாட்டிக்கு தமிழ்நாடு சிஎம் ஆகணுமா? தே நீட் தெரப்பி. அவங்க அவ்வளவு மெதப்புல இருக்காங்களா யூடியூபர்ஸ் எல்லாம்? ஜஸ்ட் உமாபதி சொன்னதுல இருந்து எடுத்து 4 போட்டோ எடுக்கிறாங்க, ஜூம் பண்றாங்க. அவங்க வந்து உருட்டலன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலன்னு நமக்கு எப்படி தெரியும்? இல்ல, இந்த நம்பர் போர்டு ப்ராப்ளம் ஒண்ணு வந்துருது. அத பத்தி வாட் எவர் இட் இஸ், நான் சொல்றேன் சேரிட்டி பண்றது ரொம்ப கஷ்டம். நீ சேரிட்டிக்காக ஒரு ஆட்டோ எடுக்கிறேன்னா அது எங்கேயாவது மெக்கானிக் ஷெட்ல இருந்து தான் வரும். இட் வுட் பி அசெம்பிள் பீஸ் ஆர் சம்திங் லைக் தட்.
அதுல ஏகப்பட்ட பிரச்சனை ம். இருக்கும். ஓகே. எல்லாத்துலயுமே இருக்கும். அன்லெஸ் ஒரு கம்பெனி ஆட்டோ பியாஜியோ ஸ்பான்சர் பண்ணுதா? ஃப்ரெஷ் ஆட்டோ குடுக்குறாங்களா? அது இல்லாத பட்சத்துல உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும். அண்ட் ஓகே. பிகாஸ் ஹி இஸ் நாட் சச் அ ஹெவி ஏர்னர் ஹிம்செல்ஃப் அந்த டைம்ல எல்லாம் மேபி ஹோப்ஃபுல்லி இந்த நான் சத்தியமா இந்த உமாபதி கிரியேட் பண்ணி இருக்கிற இந்த டர்மாயில்ல ஐ ஹோப் பாலா கெட்ஸ் மோர் ஸ்பான்சர்ஸ். ஐ ஹோப் ஹி டஸ் வெரி வெல் இன் ஹிஸ் மூவி கரியர். ரியலி. ஏன்னா ஓகே. சத்தியமா அவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னா இந்த இந்த உமாபதி கிரியேட் பண்ணிருக்கிற இந்த நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட்க்கு அப்புறம் there'll be a huge wave of support for பாலா. நீங்க வேணா பாருங்க. ஓகே. there'll be a huge wave of support ஓகே. for இந்த பாலா. அங்கேருந்து இங்கேருந்து பல இடத்துல இருந்து இந்த வரும். இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல, வெளியில தெரியல அப்டின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க. ப்ரொடியூசர்ட்ட அவ்வளவு துட்டு தான் இருந்துச்சு. ஸ்மால் பட்ஜெட் ம். படம். அவ்வளவு துட்டு தான் இருந்துச்சு மார்க்கெட்டிங்க்கு. அவர் என்ன சங்கர் இயக்கினாரா இந்த படத்தை? இல்ல மணிரத்னம் இயக்கினாரா? எந்த ம். லீகல வச்சு கம்பேர் பண்றீங்க நீங்க? ஓகே. இயக்குனர் பேர் இதுல தெரியாது, வேற ப்ரொடியூசர் ஸ்டேட்ல பேர் இருக்கிற தெரியாது, கதை பர்சன்ஸ் கூட ஒண்ணும் கூட சொல்றாங்க. எப்படிங்க? இப்போ பாலா பண்ற இந்த சேவைய வேற ஒரு ஸ்டேட்ல பண்ணக்கூடிய பீப்பிள் கூடலாம் கம்பேரிசனா பேசுறாங்களே, அத பத்தி? அப்ப நானும் உமாபதிய சார்ல்ஸ் சோப்ராஜோட கம்பேர் பண்ணி பேசலாம். தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி கேப் போட்டுட்டு இருக்காங்க. அதே வேலையில இறங்கிட்டாரு. சோப்ராஜ் பண்ற வேலை தான் இவரும் பண்றாரு. இப்படி ஜாயின் த டாட்ஸ் விளையாடணும்னா யார பத்தி வேணா என்ன வேணா சொல்லலாம். ஐஸ்வர்யா ராய் அக்கான்னு கூட சொல்லலாம். அசப்ல என்ன பாக்குறதுக்கு அப்போ இப்போ ஒரு டேமேஜ் ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் இருக்கும். ம். என்ன வேணா சொல்ல. இது என்ன ஜாயின் த டாட்ஸ் விளையாடுறாரு இவரு? அஜித் ஏகப்பட்ட சேரிட்டி பண்றாருன்றீங்க. ஆனா அது காதும் காதும் தெரியாம பண்றாருன்றீங்க. மேபி ஒன்னும் பண்ணாம கூட இருக்கலாம். அதனாலதான் காதும் காதும் கேட்கல. அது ஒரு டோட்டல் மாயா இருக்கலாம். எல்லாரும் ஒரு டிக்கெட்டோன்னு அவர் விட்டாரு. சிந்தி நயா பைசா 200 வாட்டி யோசிக்காம செலவு பண்ணாத மனுஷன். அவருடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன்ல அதோடைய தலைவருக்கு அம்மா சரியா இல்லைன்னா மேபி 200 ரூபாய் கொடுத்துருப்பாரு. பேடிஎம் வயா பிராப்பு எல்லாம் கஞ்ச பசங்க. விஜய் எல்லாம் அநியாய கஞ்சம். த்ரிஷா என்ன நான் கூட சீரியஸ்லி கோயிலுக்கு ஒரு மெட்டல் யானை கொடுத்தது. அதுவும் பீட்டா காசு கொடுத்தது. இவங்க காசு கூட இல்ல. அதுவும் விஜயோட கட்சிக்கு காணிக்கையா கொடுத்தது. எத்தனை டபுள் ட்ரிபிள் மீனிங் இருக்கு அதுல. அதை எல்லாரும் கை தட்டினாங்க நன்கொடையா. அதை எல்லாரும் கை தட்டினாங்க கைண்ட்னஸா. அதை எல்லாரும் கை தட்டினாங்க சேரிட்டியா. அந்த எலிஃபென்ட் அங்க இன்னும் இருக்கா இல்ல எடுத்துட்டாங்களா? இஸ் இட் ஸ்டில் ஒர்க்கிங்? ஆர் பீப்புள் அப்ரிஷியேட்டிங் இட்? அந்த இனிஷியல் பிஆருக்கு அப்புறமா நான் அந்த யானை கிட்ட நின்னுக்கிட்டு எத்தனை ஆதியோகி பீப்புள் நான் பாக்குறேன். ஆதியோகி முன்னாடி ரீல்ஸ். அந்த யானையோட ஒரு ரீல்ஸ் பாக்கலையே. அங்க என்ன மொபைல் பேண்டா? இல்ல 10 நாளுக்கு அப்புறம் அந்த யானை அங்கிருந்து தூக்கிட்டாங்க. கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க வாய மூடுறதுக்கு. இதுதான் மேட்டர். இதை இட உமாபதி இதை உருட்டேன்டா. ஒருத்தன் அவனோட குட்னஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட்ல இருந்து ஒரு சைட்ல ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆக்டிங் கேரியரும் பேலன்ஸ் பண்ணி நன்கொடையும் பேலன்ஸ் பண்ணி அண்ட் டிசர்விங் பீப்புளுக்கு அது போய் சேரணும். ஹி ஹாஸ் a டீம் now. அவங்க எல்லாம் என்ன இவர் வேற யாருக்கும் ஒர்க் பண்றாருன்னா இத்தனை நாள் கூட இருப்பாங்களா? எல்லா இன்டர்வியூக்கும் கூட வருவாங்களா? பாலா பின்னாடி நின்னுக்கிட்டு லாரன்ஸே ஒரு கிரெடிபிலிட்டி அடிக்க பாக்குறாரு. நிறைய பேரு பாலா இதுக்கான விளக்கம் கொடுக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. லாரன்ஸ் எல்லாம் பின்னாடி நின்னுக்கிட்டு பண்ண ஃப்ராடுக்குன்றாரு. பாலாக்கு தெரியுமோ தெரியாதோ சத்தியமா கருப்பு ஜீசஸ் தான் பின்னாடி 100 ஜூடஸ் நிக்குது. எனக்கு ரொம்ப நாளா கனவு வந்துட்டு இருக்குன்னா பைத்தியம். நீங்க நான் ஆக்சுவலி சாமி பைத்தியம். சின்ன வயசுல இருந்தே சாமி ஓரியன்டட். தமிழ்நாட்டுல ஒரு கருப்பு ஜீசஸ் வர போறான். எல்லாரும் முதுகுல குத்த போறாங்கன்னு. இது ஒரு சின்ன முதுகுல குத்த. he is going to bounce back from this. So உமாபதி நீ நாசமா போகான்னு தான் சொல்லுவேன். என்னை பத்தி அசிங்கமா பேசினதுக்கு அதுக்கு ஏதோ மூலக்கோளாறு இருக்கு உளறிட்டு போட்டோம்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப சீரியஸ் அக்யூசேஷனா இருக்கு. நாட்டுக்கே ஆபத்துனா என்ன அர்த்தம்யா? இவர் என்ன ஆர்டிஎக்ஸா கொண்டு வர்றாரு? இவர் என்ன இம்ப்ளை பண்ண பாக்குறாரு? என்ன இம்ப்ளை பண்ண பாக்குறாரு? ஒரு பக்கம் இந்த ஆளு பண்ற சேரிட்டி எல்லாம் ஃபேக்குன்றாரு. இன்னொரு பக்கம் இவன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை எடுத்து வரப்போறான். நாட்டுக்கு என்ன வைரஸா? 7ஆம் அறிவு மாதிரி irresponsible உமாபதி பேசிட்டு இருக்காரு. he needs to be arrested. பாலா can file a case against him for saying இந்த ஆளு எனக்கு எதிரா என்ன சொல்லுவாங்க ஸ்மியர் கேம்பெயினிங் பண்றான், என டெரரிஸ்டா லேபிள் பண்ண ட்ரை பண்றான். அந்த இன்சினுவேஷன்ல பேசலாம்னு பாலா இவருக்கு எதிரா ஒரு
இன்டர்வியூல என்ன பத்தி பேசாதீங்கன்னு ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம் பாலா. பாலா ஷுட் டூ இட். பாலா ஷுட் ரியலி டூ இட். நான் பாலாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப இவர் பண்ணிருக்காரு ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா வாய மூடணும்ட்டு கொடுப்பாங்க ஆர்டர். இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அவர் 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 அந்த ஆளு பேர்னா உமாபதி சொல்ற விஷயம் எல்லாம் ரிடிகுலஸ் பியாண்டா இருக்குன்றதுனால பாலா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வீடியோ போட்டிருக்காரு. ஐ வுட் டெல் பாலா டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி. அட்லீஸ்ட் கெட் அ போலீஸ் ஒரு லீகல் பேப்பர் அகேன்ஸ்ட் தட் கை ஃபார் திஸ் இஷ்யூ. சோ இந்த இடத்துல பாலாவோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் வந்து சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி லாரன்ஸ் கூட ஜாயின் பண்ண ஹேண்ட்ஸை பத்தியும் சொல்லப்படுது. இருக்கலாங்க. இப்ப நிறைய விஷயம் நோண்டப்படும். பாலா எப்படி குசு விடுறான், பாலா எப்படி கக்கா போறான், பாலா எத்தனை வாட்டி டெய்லி சுச்சு போறான், எப்படி பல் தேய்க்கிறான், தலையில பேன் இருக்கா இல்லையா, எதை வேணா நீங்க தப்பு சொல்லலாம். அவர் வந்து ரெக்ஸோனாக்கு பதிலா லக்ஸ் சோப் யூஸ் பண்ணி குளிக்கிறாருன்றத கூட நீங்க அவர் மேல தப்பா சொல்லலாம். ஓ பயங்கர எலிட்டிஸ்ட் மனப்பான்மை போலன்ட்டு. சோ அவர் டிராவல் பண்ணி போற இடங்களுக்கான அந்த ஒரு டிராவலிங் விஷயத்தை பத்தியும் அதுல சொல்லப்படுது. ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன்டு ஆல் தட். அது ஒவ்வொரு ஸ்பான்சர் சில சமயம் விரும்புவாங்க நம்ம கெஸ்ட் வந்து நல்ல கார்ல வரணும்னு. சோ பென்ஸ் அனுப்புவாங்க ஹோட்டல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு. இண்டிகா அமிச்சாலுமே தம்பி வந்துருவாரு. அங்க போய் நின்னா திடீர்னு 6 பாடி கார்டு. அவரே சிரிப்பாரு எனக்கு எதுக்குன்னு. இல்ல பார்வைக்கு லைக் பப்ளிக் தெரியணும் இது ஒரு கிராண்ட் ஒகேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. கேரளால மரடோனா எல்லாம் கூப்பிட்டு. சோ ஒவ்வொரு ஜவுளிக்கடை இனாகிரேஷனுக்கு அதுக்கான கல்ச்சர் இருக்கு. நீங்க ஒன்னொன்னும் எடுத்து நோண்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமா போயிரும் லதா, இம்மெச்சூரா போயிரும். சோ நேத்து கூட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் போட்டிருந்தாரு. அத பத்தி அந்த போஸ்ட் தான் நான் சொல்றேன். சூப்பர், நல்லா. ஐ அம் கிளாட் ஹி ரியாக்டட். அது ரொம்ப நல்ல விஷயம். மூலையில ஒடுங்கி அழுவுறது. அவர் வந்து ஃப்ராட்தனம் பண்ணிருந்தாருன்னா சத்தியமா அவருடைய லாயர்ஸ் தான் புட் அவுட் அறிக்கை. இவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இவர் லாயர் பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. இவர் ஃப்ராட் பண்ணிருக்காரு, இவருக்கு அவ்வளவு பேக்கப் இருக்குன்னா இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு லாயர்டேன் தான் வந்திருக்கும். அவரே போன் எடுத்து செல்ஃபி வீடியோ போடுறாருன்னா அவர் ஒரு அப்பாவி. சத்தியமா சொல்றேன். சில விஷயங்கள்ல இருந்து நம்மளே புரிஞ்சுக்க முடியும். அவர் தன்னுடைய பிஆர் கிஆர் எதுவுமே மொபிலைஸ் பண்ணல. ஏன்னா எதுவுமே இல்ல. அவர் அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கிற அமெரிக்க என்ன சொல்றது ஸ்பையோ எதுவுமே கிடையாது. என்னங்க எப்படியெல்லாம் ஜாயின் த டாட்ஸ் பண்றாரு இந்த உமாபதி. லைக் டோன்ட் ஃபால் ஃபார் தட். யாரெல்லாம் அவர்கிட்ட இந்த பைக்கோ நீங்க சொல்ற மாதிரி ஆட்டோ ஆம்புலன்ஸோ வாங்கினாங்களோ அவங்க வாங்கின உடனே ஏன் அதுக்கான விஷயத்த வந்து சோசியல் மீடியால பண்ணல? இப்ப பிரச்சனை வரும்போது மட்டும் ஏன்? ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. உங்களை மாதிரி அவங்களுக்கு பேரு புகழ் லைக்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. சரியா? எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல தான் வாழறோம்னு நினைக்காதீங்க. எல்லாருமே யூடியூப்ல தான் வாழறோம். எப்பா பாரு 2 கண்ணாலி 24 மணி நேரம் தூங்காம வேலை செய்யாம என்ன சர்ச்சை வருது, நம்மள பத்தி பேசுறாங்களா? யூ திங்க் பீப்புள் ஹூ ஆர் டிரைவிங் தட் ஆட்டோ ஆர் ஈவன் பாதர்ட்? நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு கேட்பேன் நான். அதெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா ரொம்ப ஒரு மெதப்புல இருக்கீங்க. யூடியூபர்ஸ் வேற உலகத்துல இருக்கீங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அவரால யாரெல்லாம் வந்து பயன்பெற்று இருக்காங்களோ, அதாவது அவங்களுக்கு என்ன பேச முடியும் டைம் இருக்கிறவங்க பேசியிருக்காங்க. இப்ப அவரோட சம்பளம் இன்கம் பத்தியும் வந்து ஒரு பேச்சு அடி. ஐ டோன்ட் கேர் அபவுட் ஹிஸ் இன்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் ஆல்சோ. அத பத்தி நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. வரவுக்கு ஏத்த செலவோ நமக்கு அதை பத்தி பேச ரைட்ஸே இல்ல. நமக்கு அதை பத்தி பேச ரைட்ஸே கிடையாது. இப்ப அவர் காந்தி கண்ணாடி அப்படின்ற மூவில நடிச்சு அது வெளியே வந்திருக்கு. பெரிய லெவல்ல வந்து போகலங்கிற மாதிரியும் ஒரு பரபரப்பான பேச்சு இருக்கு. அது இருக்குங்க. சினிமா கரியர்னா ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்ல. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் ஓடாம இருந்திருக்கு. சோ அடுத்தடுத்து அவர் என்ன ஸ்கிரிப்ட் பாக்குறாரு, எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பக்கம் போறாரு, காமெடி பக்கம் போறாரா, இல்ல லைக் எந்த கிராஃப்ல போறாரு, ஒரு சூரியோட கிராஃப்ல போறாரா, இல்ல சந்தானம் கிராஃப்ல போறாரா, எப்படி மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவருக்கு அமையுதுன்னு பாக்கணும். அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னும் படம் பார்க்கல. ஓடிடில வரும்போது கண்டிப்பா பார்ப்பேன். பட் he has done a good job. He's got அந்த ஆக்டிங் டேலண்ட் இருக்குன்னு வந்திருக்கு. So definitely மேற்கொண்டு he'll get projects. Thank you for participating in the show, ma'am. Thank you. Thank you, Lata. Bye.